மகாலிங்கம், இன்னைக்கு தேர்தல் ஆணையர் வெளியிட்ட அந்த அறிவிப்புகள் குறித்த விரிவான தகவல்களை சொல்ல முடியுமா? மணிமாறன், தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு நம்மிடம் இருக்கிறது. 5 வருடத்திற்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் போல உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தொடர்ந்து தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. 2011ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு தற்பொழுது தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி, வேட்புமனுக்கள் பெறுதல் ஆகியவை நாளையிலிருந்து தொடங்குவதாக தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் இறுதி செய்வதற்கான காலக்கெடு அடுத்த மாதம் 3ஆம் தேதியோடு முடிகிறது. வேட்புமனுக்களை ஆய்வு செய்யும் தேதி 4ஆம் தேதியோடு முடிவடைகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவது அடுத்த மாதம் 6ஆம் தேதி, அதாவது 6/10/2016 என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வாக்குப்பதிவு 2 கட்டமாக நடைபெற இருக்கிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு 17/10/2016 என்று நடக்கிறது. ஒரு நாள் இடைவெளி விட்டு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு 19/10/2016 ஒன்று தொடங்க இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாள் 21/10/2016 என்று வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாள் இடைவெளியில். அதற்கு பிறகு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் பணிகள் எல்லாம் முடிக்க வேண்டிய நாள் 24/10/2016 24/10/2016க்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் 23/10/2016 முடிவுக்கு வருகிறது. எனவே 26ஆம் தேதிக்குள் அந்த பணியெல்லாம் முடிக்க வேண்டிய காலக்கெடுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிற்றூராட்சி தலைவர் மற்றும் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர்கள் இந்த 2 பதவிக்கு மட்டும்தான் நேரடியாக தேர்தல் என்பது நடக்கிறது. மற்ற உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது நகராட்சி, பேரூராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்வு என்பது மறைமுகமாகத்தான் இந்த முறை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி மேயர், துணை மேயர், நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர், பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர், மாவட்ட ஊராட்சி மற்றும் ஒன்றிய ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் நடத்த ஒரு தேதி ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது 2/11/2016 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் பேசலாம். மகாலிங்கம், சொல்லுங்க, இந்த நன்னடத்தை விதிகள் இந்த நொடி முதலே அமலுக்கு வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நன்னடத்தை விதிகள் என்றால் என்னென்ன நடைமுறைகள் இப்பொழுது அமலுக்கு வருகிறது? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்று சொல்வார்கள். நன்னடத்தை விதிகள் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி, தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே இந்த நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்தால் என்ன நடக்கும் என்றால், அரசு அமைப்புகள் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவித்து செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் வாக்காளர்களை எந்தவித பக்கசார்பற்று செயல்பட வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த நன்னடத்தை விதிகள். இந்த நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு முக்கியமாக சுகாதாரம், குடிநீர், மின்சாரம் ஆகிய அத்தியாவசிய துறை சார்ந்த பணிகள் தொடரலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உரிய அனுமதி என்பது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்ட பிறகுதான் பணிகளை தொடர முடியும் என்ற ஒரு முக்கிய தகவலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகு தற்பொழுது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறது. கட்சிகளும் வேட்பாளர்களும் அவரது ஆதரவாளர்களும் குறிப்பாக பொதுமக்களும் நன்னடத்தை விதிகளை சரியாக பின்பற்ற வேண்டும். அதே போல தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்தி முடிக்க அனைவரது ஒத்துழைப்பும் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தலுக்கான பாதுகாப்பு குறித்தும் தெளிவான திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருப்பதாக ஆணையர் தெரிவித்திருக்கிறார். வெப் கேமராக்கள் மூலமாக தேர்தல் நடக்கும் போது வாக்குச்சாவடிகள் கண்காணிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறையினர் கொண்ட சிறப்பு பிரிவினர் கொண்ட ரோந்து வாகனங்களும் ரோந்து குழுக்களும் அமைக்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முறை பல அம்சங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்வு, இந்த வாக்கு எண்ணிக்கை நேரம், அதே போல வாக்கு வேட்புமனு தாக்கல் சம்பந்தமான நேரம். அதாவது கடந்த தேர்தலின் போது வேட்புமனு தாக்கல் 11 மணிக்கு காலை தொடங்கும், 3 மணியோடு முடிந்துவிடும். ஆனால் இந்த முறை காலை 10 மணிக்கே தொடங்கும் வேட்புமனு தாக்கல் என்பது மாலை 5 மணி வரைக்கும் நேரம் நீட்டிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யும் நேரம் காலை அந்த சம்பந்தப்பட்ட தேதி என்று காலை 10 மணிக்கே தொடங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக கடந்த தேர்தலின் போது இது 11 மணியாக இருந்தது. தற்பொழுது 1 மணி நேரம் முன்பாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு தகவல் என்னவென்றால், வேட்புமனு வாபஸ் பெறும் நாளன்று மாலை 3 மணிக்குள் வாபஸ் பெற வேண்டும் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5.80 கோடி, அதாவது
கிட்டத்தட்ட 5.8 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளார்கள். இவர்களில் 2.88 கோடி ஆண் வாக்காளர்கள், 2.92 கோடி பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 4584 என்று தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குச்சாவடிகளை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு 91,098 வாக்குச்சாவடிகளில் தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 62,337 வாக்குச்சாவடிகள் ஊரகப் பகுதியிலும் 28,761 வாக்குச்சாவடிகள் நகர்ப்புறங்களிலும் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குகள் எப்படி பதிவு செய்யப்படும்? இந்த முறை பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கிறது. தேர்தலிலே, உள்ளாட்சி தேர்தலிலே வாக்குகள் எப்படி பதிவு செய்யப்படும் என்ற அம்சத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தலைவர், இப்படி 4 இடங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. ஊராட்சி, அதாவது சிற்றூராட்சியில் மட்டும்தான் தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர், இப்படி அனைத்து பதவிகளுக்கும் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். எனவே அங்கு 4 விதமான வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு வெள்ளை நிறத்தில் வாக்குச்சீட்டும், கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கு இளம் சிவப்பு நிறத்தில் வாக்குச்சீட்டும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு பச்சை நிறத்திலும், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு மஞ்சள் நிறத்திலும் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. 2 கிராம ஊராட்சி வார்டுகளுக்கு பொதுவாக அமைக்கப்படும் வாக்குச்சாவடியில் ஒரு வார்டுக்கு வெள்ளை நிறத்திலும் இன்னொரு வார்டுக்கு இளநீல நிறத்திலும் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படும். எனவே வாக்காளர்கள் இதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறது, இரண்டாவது கட்டமாக எங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறது என்பது குறித்தும் தற்பொழுது சொல்ல இருக்கிறேன். முதல் கட்டமாக நகர்ப்புறங்களில் 10 மாநகராட்சிகளுக்கும் 64 நகராட்சிகளுக்கும் 255 பேரூராட்சிகளுக்கும் ஊரக பகுதியில் 193 ஊரக ஒன்றியங்களுக்கும் என மற்றும் 3250 ஊராட்சி ஒன்றிய வார்டுகளுக்கும் 50,640 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது என முதல் கட்டமாக இந்தந்த பதவிகளுக்கெல்லாம் தேர்தல் நடைபெற இருக்கிறது.